கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த வன்முறை தொடர்பான அந்த வழக்குக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. 4 மாதங்களில் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சி பள்ளி எரிப்பு வழக்கு தொடர்பாக அந்த உத்தரவில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்த வழக்கை பொறுத்தவரை பள்ளி தாளாளர் தொடர்ந்த வழக்காகும். பள்ளி தாளாளர் ரவிக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருவதாகவும் இதற்கு ரொம்ப காலதாமதமாகிறது. இதில் நியாயமான முறையில் விசாரணை நடைபெற வேண்டிய கோணத்திலும் தாமதமாக நடைபெறுகின்ற கோணத்திலும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு கடந்த 2-3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை சார்ந்த நீதிமன்றம் இந்த வழக்கை 4 மாத காலத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். அதாவது நீதிபதி ஜெயஸ்வந்த் இந்த வழக்கை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த 4 மாத காலத்திற்குள் காவல்துறையினர் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் முடிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தொடரலாம் என்றும் இதில் தான் காவல்துறை தனது உத்தரவை பின்பற்றாத பட்சத்தில் மீண்டும் நீதிமன்ற அமைப்பு வழக்கில் கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை 4 மாத காலத்துக்குள் முடித்து இதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பையா, பள்ளியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை மீட்கவும் புலன் விசாரணை அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பள்ளியில என்னென்ன பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, அதனுடைய விவரம் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா, பெருந்திரளா இந்த சம்பவம் நடக்கும்போது கடந்த 2 நாளுக்கு முன்பு சம்பவம் நடக்கும்போது பெருந்திரளான மக்கள் கூட்டம், அதாவது வாட்ஸ்அப் மூலமாக குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பெரிய அளவில் பொதுமக்கள் கூடி இந்த பள்ளியை சூறையாடினார்கள், சேதப்படுத்தினார்கள். அங்கே பள்ளியில் உள்ள அந்த மேஜை, நாற்காலி மற்றும் கம்ப்யூட்டர் போன்ற ஏராளமான பொருட்கள் அங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டன. நிறைய பொருட்கள் இதுவரைக்கும் மீட்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இதையும் அந்த பள்ளி தாளாளர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். பள்ளியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் மீட்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதனை போலீசார் சரிவர விசாரித்து இந்த பொருட்களை மீட்க வேண்டும் என்றும் இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய புலன் விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாக பள்ளியில் சூறையாடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பள்ளி வசம், அதாவது பள்ளி தாளாளரிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுப்பையா.